மாங்காய் ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். போட்டு நல்லா முருகுது காயட்டும். வெயில் காலன்றதுனால நிறையா பேர்த்துக்கு சூட்டு வலி, வயிற்று வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கும். இதுக்கெலாம் தகுந்த மாதிரி ஏற்ற மாதிரி ஒரு வெந்தய கஞ்சி செய்யலான்னு இருக்கேன். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா வெந்தயம், பச்சரிசி, பூண்டு, தேங்காய் பால். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்குவோம். இதில் ஒரு 3 ஸ்பூன் வெந்தயம் போடுவோம். குக்கர் நல்லா சூடாகட்டும். இதில் 3 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அந்த வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக பொரிய விடுவோம். வெந்தயத்தை ஏன் நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா, வெந்தயம் வறுக்கணும்னா நல்ல ஒரு வாசம் வரும். ரெண்டாவது சீக்கிரமும் நல்லா எத்தனை விசில் விட்டாலும் வெந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா குலைவாக இருக்கும். இதில் ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுக்க. நான் வந்து இதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் தான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். ஏற்கனவே நான் அரிசியை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த இந்த அரிசியை போடுங்க. இந்த கழுவுன அரிசியை அதோட போட்டுருவோம். அதுக்கு ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோட 2 உப்பு மட்டும் சேருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். அந்த பூண்டு எடுத்து வச்சு அதையும் போட்டுருவோம். பூண்டு ஏன் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, அதனால வாயு தொல்லை அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே வராது. அதுக்காக தான். இப்போ மூடி போட்டாச்சு. இப்போ விசில் ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இது வந்து தேக்கு மரம். இப்போ வந்து ஸ்கூல், காலேஜ் எல்லாமே ஓப்பன் ஆகுது. இப்போ அதனால் பிள்ளைங்க எல்லாருமே ஷூ சாக்ஸ் எல்லாமே போடுவாங்க. அவங்களுக்கு இந்த ஷூ சாக்ஸ்லாம் போடுறதுனால அந்த காலில் பெருவரல் எல்லாம் புண்ணு வரும். அந்த மண்ணெல்லாம் போய் அடைஞ்சிக்கும். அதனால் புண்ணு வரும். அதுக்கு இதில் நல்ல ஒரு மருந்து. தேக்கம் கொழுந்து இருக்குது பாருங்கள். அது அப்படின்னு தேக்கம் கொழுந்து மட்டும்தான் எடுக்கணும். பெரிய இலையெல்லாம் எடுக்க வேணாம். அந்த தேக்கம் கொழுந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொழுந்து மட்டும் எடுத்துட்டு இதை எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம். வந்து எப்போவுமே கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம். இந்த இதுக்கும் சிம்மில் வச்சா தான் அந்த பாத்திரத்துக்கும் அதுக்கும் சரியாக இருக்கும். கரண்டியை வச்சு இந்த புண்ணு இது வந்து இப்போ நம்ம குக்கர்லாம் வைக்கிறோம். குக்கரே நமக்கு சுற்றுது, காய வந்துடுது. அப்புறம் செருப்பு போட்டால் புண்ணாயிருது. அப்புறம் சின்ன பிள்ளைங்க சைக்கிள் ஓட்டையில் கீழே விழுந்து புண்ணு வந்துடுது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம மெயினாக மஞ்சத்தூள் வைக்கிறது, பவுட்ரு வைக்கிறது இப்படி தான் செய்வோம். அதுக்கு பதில் இந்த எண்ணெயை வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லா கேட்கும். இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி, நான் ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். இதில் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா லேசாக சூடாகட்டும். அந்த இலையை வந்து நான் பொடியாக நறுக்கி கழுவலாம் செய்யலை. கழுவுனா அதில் என்ன ஈரப்பசை நிறையா இருக்குன்றதுக்காக நான் அதை கழுவலை. அப்படியே பொடியாக மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது. காயட்டும், நல்லா சூடாகட்டும். இது வந்து எல்லாருக்குமே மெயினாக சின்ன சின்ன காயங்களுக்கு இது தொட்டு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா தொடர்ந்து நல்லா ஆறிடும். எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்களேன், தேங்காய் எண்ணெய் வந்து எவ்வளோ நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இது அந்த இலையை போட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கழுவெல்லாம் செய்யலை, சும்மா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இலையை அதில் போட்டுருவோம். இலையை கொஞ்சம் தள்ளி நின்னே போடுங்க, ஏன்னா ரொம்ப தெறிக்கும். நல்லா தள்ளி நின்னே போட்டுருங்க. இப்படி லேசாக கிண்டி விடுங்க. அந்த கலர் பாருங்கள் எப்படி மாறுதுன்னு. அப்படி நல்லா ரெட் கலராக மாறிடும். நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா அந்த கீரை வேகட்டும். வேக அந்த சாறு பூரா இறங்கிடும். அதில் நல்லா வேகுது. லேசாக அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. சாறு பூரா நல்லா இறங்கி அந்த இலையே நல்லா முறுமுறுன்னு ஆயிரும். நல்லா வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சுருவோம். கீழே வச்சுட்டு இதில் ஒரு மஞ்சத்தூள்னால் நிறையா போடக்கூடாது. நம்ம கிள்ளி போடுற அளவுக்கு கொஞ்சமாக இப்படி கிள்ளி போடணும். அதில் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா ஆறவும். இதுக்கு வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லாட்டி மங்கு இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் ஊற்றி வைங்க. பிளாஸ்டிக்கில் ஊற்றாதீங்க, பிளாஸ்டிக் வேணாம்.
அதை மங்கு இதில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன காயம், புண்ணு, சின்ன பிள்ளைய கீழே விழுந்தா காயமாகிறது இதுக்கெல்லாம் லேசாக தொட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா கேட்கும். மஞ்சத்தூளும் ஏன் போட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு கிருமி நாசினி தான். அதுக்காக தான் அந்த மஞ்சத்தூள் போடுறது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. கலரை பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும். புண்ணு போட்டாலும் சீக்கிரம் ஆயிடும், எரிச்சல் எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும், கலர் நல்லா. இதானால் இந்த புண்ணுக்கு நீங்கள் வைக்கையில் கையில் தொட்டு இந்த எண்ணெயை வைக்காதீங்க. இந்த ஒரு சின்ன குச்சியில் பஞ்சில் சுற்றி வச்சுங்க. இல்லாட்டி கோழி ரெக்கை இருக்குது பாருங்கள், அதை எடுத்து வச்சு அதில் தொட்டு வைங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்றத எனக்கு சொல்லுங்கள். இப்போ அரிசி நல்லா வெந்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா சாப்பாடு பூ போல் நல்லா குலைவாக இருக்குது. தண்ணி அதுக்கு தான் நம்ம அதிகமாக வச்சுருக்கோம். சாப்பாடு நல்லா குலைவாக வெந்திருக்கு. இதில் தண்ணி இன்னும் எதுவுமே ஊற்ற வேண்டியதே இல்லை. நல்லா கரண்டியில் அப்படியே சும்மா மசிச்சு விட்டிங்கனாலே போதும். நல்லா மசிச்சு விட்டால் சோறே நல்லா குலைவாக இருக்கும். தண்ணி நம்ம கூட வச்சுருக்கிறதுனால நல்லா அப்படி குலைவாக இருக்கும். சோறு மாதிரி சாப்பாடு மாதிரிலாம் எடுத்துலாம் சாப்பிடுவோம். இது டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி தான் இந்த கஞ்சி இருக்கணும். நல்லா குலைவாக இருக்குது. வெந்ததுக்கப்புறம் ஒரு 3 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலையும் அதில் ஊற்றிடலாம். தேங்காய் பால் தான் அது நல்லா லேசாக. அந்த கழுவுன தண்ணி இருக்குது பாருங்கள், அது மட்டும் ஊற்றுங்க, வேறு எதுவும் ஊற்ற வேணாம். அந்த கழுவுன தண்ணியை ஊற்றிட்டு இதில் ஒரு 2 உப்பு, முதலே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போயும் கொஞ்சமாக உப்பு சேருங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டு கொதிக்கட்டும். தேங்காய் பால் ரொம்பவும் கொதிக்கக்கூடாது, சும்மா கொஞ்சமாக 2 கொதி கொதிச்சாலே போகும். இது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் குடிக்கலாம். இந்த சுகர் பேஷண்ட் மட்டும் ரொம்ப குடிக்க வேணாம். ஏன்னா தேங்காய் பால் பச்சரிசி சேர்த்ததுனால இந்த சுகர் பேஷண்ட் மட்டும் குடிக்க வேணாம். வேணால் டேஸ்ட்டுக்கு ஒரு 1/2 டம்ளர் குடித்தா போதும். ரெண்டாவது இது குறிப்பாக அது மாசமாக இருக்கவங்களுக்கு இந்த கஞ்சி ரொம்ப நல்லது. சூட்டு வலின்ற பிரச்சனையே இருக்காது. வாரத்துக்கு 2 தடவையாவது அவங்க கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். இந்த மாசமாக இருக்கவங்க மட்டும் ரொம்ப நல்லா கேட்கும் இந்த கஞ்சி. இந்த கசப்பு தன்மையெல்லாம் அவ்வளோ இருக்காது. வெந்தயம் போட்டாலும் கசப்பெலாம் இருக்காது. இந்த கஞ்சியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி தான், அப்படி தான் இருக்கணும் பார்க்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம், நீங்களும் செஞ்சு பாருங்கள். சரி, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.